பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க எங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பணும், ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். சரி, இந்த நாள்ல எரேமியா 31:9 இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். சில வழிகள்ல நமக்கு இடரல் உண்டாகும். பார்த்திருக்கீங்களா? ஒரு கற்கள் உள்ள ஒரு பாதையில போன கல் அப்படியே நம்ம காலை தட்டி இடரலை உண்டாக்கு. சிலருக்கு நகத்தெல்லாம் பேத்துரும். என்ன ஆச்சு? கல்லு தட்டிட்டும்பாங்க. இடரலை உண்டாக்குவது. நீங்க நடக்கிற பாதையில சில இடரல்கள் உங்களுக்கு வரலாம். உங்களுடைய படிப்புல, வேலையில, பிசினஸ்ல, குடும்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நல்லா செம்மையா பாதுகாப்பா நடந்து போக முடியல. இடரலாவே இருக்கின்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, செம்மையான பாதையில நடக்க பண்ணுவேன். கர்த்தர் அந்த இடரல்களை எல்லாம் சரிப்படுத்தி செம்மையாக்கி நடக்க பண்ணுவார். இந்த கரடுமுரடான பாதையை சரிப்படுத்த ரோடு போட்டாங்கன்னா பாருங்களேன், நல்ல அழகா ஈஸியா நடந்து போகலாம். அதே மாதிரி நம்முடைய வழிகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தி இடரல்களை மாற்றி நடக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில என்ன இடரல் இருக்கிறது? சில மனிதர்கள் இடரலை உண்டாக்கலாம். சில பாவ பிரச்சனைகள் உங்களுக்கு இடரலை உண்டாக்கலாம். சில பயங்கள், கலக்கங்கள் இடரலை உண்டாக்கலாம். அல்லது ஒரு சில சூழ்நிலைகள் இடரலா இருக்கலாம். என்னால சரியா நடக்க முடியல, நிதானமா ஒரே இடரலாவே இருக்குதுன்னு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இடரல்கள் இல்லாதபடி உங்களை செம்மையாய் நடக்க பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஜெபம் செய்யலாம். அந்த இடரலை எல்லாம் மாற்றுங்க, உடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்றீங்களா? தகப்பனை, இடரல் இல்லாதபடி செம்மையான பாதையில் நடக்க பண்ணுவேன் நீ வாக்கு கொடுத்தீங்க. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய நடை பயணத்தில காணப்படுகிற இடரல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், செம்மையாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.